என்னுடைய அரசியல் வாழ்க்கை திமுக தான். நான் எப்போதும் அதிமுக தான். இந்த முறை ரெட்டலைக்கு தான் வாக்களிக்கிறதா இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திமுக வேட்பாளர் கோவி இளங்கோவுக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கோம். இந்த தடவை அதிமுக வேட்பாளர் கோவி இளங்கோ. இந்த முறை நாம் தமிழ் தான். நாம் தமிழர் தான். இப்போவும் சீமானுக்கே வாக்களிப்போம். இந்த ஆட்சி டிஎம்கே தான். எடப்பாடியார் தான் வரணும். விஜய் நம்ம போட்ட ஓட்டுலேருந்து ரெட்டலைக்கு தான் வருது. விஜய்க்கு தான். டிஎம்கே தான் போகும். நாங்கள் ஏடிஎம்கே ஆரம்பிச்சிருந்து ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஆயுள் காலம் பூரா திமுக தான் ஓட்டு போடுவேன். பிறந்த காலத்துலேருந்து டிஎம்கே ஓட்டு போட்டுருக்கோம். நான் ஆரம்பிச்சது திமுக தான். இந்த வாட்டி நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான் போட போகிறேன். திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிறோம். உதய சின்னத்துக்கு வாக்களிப்போம். எங்கள் சின்னம் உதயசூரியன். உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க இருக்கிறேன். சீமான் போன பயணமும் ரெட்டாலை, இப்போவும் ரெட்டாலை தான். ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏடிஎம்கே இப்போ எதுன்னு ஒன்றும் நிர்ணயம் பண்ணலை. ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். எடப்பாடி ஆட்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தடவை நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுறதா இருக்கிறோம். அதிமுக. என்னோட வாக்கு ஏடிஎம்கே கோவி இளங்கோ அவர்களுக்கு தான். என் அசோக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாக்கை செலுத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஓட்டு டிவிக்கே. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ரெட்டலை. நான் எப்போவுமே தேமுதிக தான் ஓட்டு போடுவேன். தான் வரணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. நம்ம விஜய்க்கு போகலான்னு இருக்கோம். ஏடிஎம்கே. அவர்கிட்ட தான் எல்லாமே எதிர்நோக்கு திட்டங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. மக்களுக்கு என்ன தேவை, எது சரி எது தவறுங்கிறத அவர் தான் பேசுகிறாரு. அதனால் அவருக்கு தான் வாக்கு. அவருடைய பேச்சு, அவருடைய சொல்கிற கருத்து ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. மக்களுக்கான தேவையான எல்லாத்தையுமே கரெக்டாக பேசுகிறாப்புல. திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு நலத்திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. மாதம் 1000 அனுப்புகிறாங்க. நலத்திட்டம் பொங்கலுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அதனால் திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிறோம். இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ வந்தாரா போனாராங்கிற பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். கிராமத்தில் உள்ள ஊர்களில் கேளுங்க யார்கிட்ட வந்தாரான்ட்டு. அவர் பேர் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஆம்பளை ஆளுகளுக்கு தெரியும், பொம்பளை ஆளுகளுக்கு தெரியாது. அப்போ அவங்க யாருக்கு போடுவாங்க போட மாட்டாங்கிறத நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மதசார்பற்ற கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கம் வைக்கிறது திமுக. அதனால் அந்த கூட்டணி நாங்கள் வாக்களித்தோம். 5 ஆண்டுகள் சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றி சேவை செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக மக்கள் பெண்கள் மத்தியில் மிக எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சிறப்பாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள். மகளிருக்கு குறிப்பாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கல்விக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அனைத்து துறையிலும் சிறப்பாக 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கின்றது. மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, உதய சின்னத்துக்கு வாக்களிப்போம். இப்போ நடக்கிற அரசாங்கத்தை பார்த்தா அவங்க சொந்த இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்குன்னு எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. இப்போ நிறையா இது கொடுக்குறாங்க, சலுகை கொடுக்குறாங்க. அது இந்த எலெக்ஷனை ஒட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கல மக்களை இது பண்ணி. இப்போ இந்த நேரத்துக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அந்த ஓட்டு வாங்குற? പക്ഷേ அவங்க என்ன பண்ணினாங்க? எதுவுமே பண்ண மாதிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. ஒரு கட்சி 1-2 கட்சிகள் வந்துட்டாங்க. எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? அவங்க காரியத்துக்கு அதில் தலைமையில் நிற்கிறவங்க மட்டும்தான் அதில் இதை எடுத்துக்கிட்டாங்க. மக்களுக்குன்னு எதுவுமே சேரலை. ஏதோ அந்த எலெக்ஷன் டைமில் அந்த காசுன்னு புரிஞ்சுக்கிறாத்த மக்கள் அந்த காசுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ புது கட்சிகள் வருது. 5 வருஷத்துக்கு வரட்டும் வந்து பார்க்கட்டும். அவங்க நல்லா மக்களுக்கு செஞ்சேன்னா அவங்கள மறுபடியும் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் 5 வருஷத்துக்கு வரட்டும்? 5 வருஷத்துக்கு வந்து அவர் இப்போ நல்லது செஞ்சேன்னா அவரை தூக்கி விடுறது. 5 வருஷத்துக்கு அவர் நல்லா பண்ணலையா, திருப்பி நம்ம அவங்க வேற மறுபடியும் 5 வருஷம் சேர்ந்து தூக்கி வீச வேண்டியதான். 5 வருஷம் இப்போ 20 நாளைக்கு இந்த 10 இப்போ இத்தனை கட்சிகளும் இருந்து என்ன பண்ணாங்க மக்களுக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மக்களை நாங்கள் உழைச்சி நாங்கள் கட்டிக்கிட்டு நிதி இந்த அரசாங்கம் கொடுக்குறாங்கல்ல, இப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொடுத்ததுன்ற 4 மடங்கு இந்த 5 வருஷத்துக்குள்ளே திருப்பி வாங்கிடுவாங்க. திருப்பி 5 வருஷத்துக்குள்ளே திருப்பி அவங்க வாங்க போகிறாங்க. அது எந்தெந்த வழியிலும் தெரியாது, எந்தெந்த வழியில் வரி வாங்குறாங்க எந்த பண்ணு தெரியாது. 4 மடங்கு அவங்க எடுக்க போகிறாங்க. நிறைய கிராமங்களுக்கு என்ன தேவை, அதாவது பஸ் ஸ்டாண்டு தேவைன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. தார் சாலை எங்கெல்லாம் குறையா இருந்துச்சோ, இல்லை ஆல்ரெடி போட்டு ஃபால்ட்டாக இருந்ததெல்லாம் நிறையா கட்டி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் போய் என்ன சொன்னாலும் எந்த கிராமத்துலேருந்து எங்களுக்கு இது வேணும்னா எதுவுமே மறுக்காமல் அதை செவ்வனே செஞ்சு லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால இந்த தடவை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ரெட்டலைக்கு தான் போடுற மாதிரி இருக்கிறோம். என்ன காரணம்னா, நாங்கள் இந்த மாட்டு வண்டியெல்லாம் வண்டிக்கிட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 2வது இந்த பையன் புதுசாக நிற்கிறாப்புல, இந்த பையன் ரொம்ப எல்லார் வீட்டுக்கும் வர்றது போகிறது.
கூப்பிட்டாக்க டக்குன்னு வந்துடுறாரு. ஒரு துக்க காரியமோ நல்ல காரியமோ கோயில் திருவிழா போக்குவரத்துனா வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணுறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக யாரையும் விட்டுற மாட்டோம். 2 பேர் தான் கல்லாப்பெட்டி, 2 பேர்கிட்ட தான் இருக்கணும். திமுகவில் இருக்கணும், இல்லைன்னா அதிமுகவில் இருக்கணும். பெட்டியை மாற்றி யார்ட்டையும் கொடுத்துட மாட்டோம். கல்லாப்பெட்டி ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கணும். நாங்கள் திருடுவோம், இல்லைன்னா நீங்கள் திருடணும். புதுசாக ஒருத்தனை விட்டுற மாட்டோம். ஆட்சி நிர்வாகம் நல்லா பண்ணார் முதல்ல. இப்போ நிர்வாகம் சரியில்லை. எல்லா துறையிலையும் ஊழல், கொள்ளை தான் அடிக்கிறாங்க. பெரிய கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியை பார்த்தாலே. ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும். டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க இருவரும் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை டிவிக்கே நிச்சயமாக கொடுக்கும். வேட்பாளர் ஒரு இளைஞரை போட்டிருக்காங்க. புதுசாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அதனால் ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு ஒரு